சிரிப்புக்கு வந்து ஜோக்கு தேவைப்படாது. ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்கு, ஒரு கிளுகிழு போய் ஆட்டுங்க, அது முகத்துக்கிட்ட சிரிக்கும். அது என்ன ஜோக்காது? வெறும் சத்தம். ஒரு சத்தமே சிரிப்பை உண்டு பண்ணுது பாருங்க, அதுதான் இயல்பு தன்மை. ஒரு கிளுகிழுப்ப சத்தத்துக்கு குழந்தை சிரிக்குது இல்ல, அந்த சத்தம் வந்து சிரிப்பை உண்டு பண்ணுது. அதுதான் நாம அப்படி இருக்கணும். ஆனா அதே கிளுகிழுப்பே ஒரு தாத்தா மூஞ்சிட்டு ஆட்டுங்க கோவம் வந்துடும். அப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டார். சின்ன வயசுல ஒரு கிளுகிழுப்ப சத்தத்துக்கு சிரிச்சவர் அதே கிளுகிழுப்ப சத்தத்துக்கு கோவப்படுற அளவுக்கு மாறிக்கிட்டு வரும் பாருங்க. இப்படி மாறப்படாது. அதனால வந்து இதய நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் சிரிக்க, அதாவது இயல்பு தன்மை மாறாமல் இருக்கணும். நம்முடைய இயற்கை கொடுத்திருக்கிற அந்த இயல்பு தன்மை மாறாம நம்மளை பார்த்துக்கணும். ஒரு குழந்தை பிறந்து 6 வாரத்துல சிரிக்க ஆரம்பிக்கலாம். அது அந்த சிரிப்புங்கிறது நமக்கு இயற்கை கொடுத்திருக்கிற ஒரு இயல்பு தன்மை. ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை 200 தடவை சிரிக்குதான். இது புள்ளி வரும். நாமெல்லாம் 25 தடவை சிரிக்கிறோமா. அதுதான் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணமா. 200 தடவை சிரிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை படிப்படியா வந்து 25 தடவைக்கு வந்துட்டோம். 15 தடவை 25 தடவை. நாமெல்லாம் அப்படி குறையப்படாது. அந்த சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டிய, வேற ஒண்ணும் இல்ல. ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தமே இல்லையா.